உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடு தமிழில் உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு. வணக்கம் தனாஜானி. அனைத்து உயிருள்ள தமிழ் உறவுகளுக்கு அன்புள்ள வணக்கம். உங்களுக்கும் அன்பர்கள் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து போர் நிலைமைகளை பார்ப்போம். ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் தொடர்பாக குறிப்பாக இப்பொழுது போர் நிறுத்தம் காலவரை என்று அறிவித்திருக்கின்ற நேரத்தில் எவ்வாறு இந்த மீண்டும் பேச்சுவார்த்தை மேசைக்கு வருவது என்பது ஒரு பெரிய திக்குமுக்காக இருக்கின்றது. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வளமை போல் நான் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் சுமேவும் சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணையை நாங்கள் முடக்குவது ஈரானுடைய தொண்டக்குழியை நெருக்கிறது என்று ஈரானுடைய தொண்டக்குழியை நெருக்கப்படுகின்றது அந்த பொருளாதாரத்தினால். அமெரிக்காவை பொறுத்தவரையில் நீங்கள் அவர்களின் பதில்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இப்ப இறுதியாக வந்த தகவல்களின் அடிப்படையில் கூட தற்போது கூட கிட்டத்தட்ட இந்த 24 மணி நேரத்துக்கு ஈரான் துறைமுகத்திலிருந்து 3 கப்பல்கள் போயிருக்கின்றன எண்ணெய்களுடன் என்று கூறப்படுகிறது. இந்த ஏப்ரல் 13ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரையிலும் கிட்டத்தட்ட 10 மில்லியன் பேரல்கள் எண்ணெய்களை ஈரான் கப்பல்களின் மூலம் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் என்னென்று சொன்னால், அவர்களை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்துக்குள் இருக்கிறார்கள். அதாவது ஈரான் தன்னை கெஞ்சி கேட்டதாக ஒரு கருத்து வரும் வரையிலும் அவர் காத்து கொண்டிருக்கின்றார். அதுதான் ஒரு வரி சுருக்கம். அவருக்கு தேவையாக எல்லா வகையிலும் அவர்கள் அதற்கான கதைகளை கட்டுவதாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை இந்த பேச்சாளர் கரோலின் லெபெட் என்ற பேச்சுகளை கேட்டீர்கள் என்றால் தெரியும். அதாவது அவர்கள் கூறுவது என்று சொன்னால், இந்த கடற்படை கப்பல், அதாவது ஈரான் கடற்படையை நீங்கள் அழித்து விட்டதாக கூறினீர்கள். அவர்களுடைய கடற்படை படகுகள் உங்கள் கப்பல்கள் 2 கொண்டு சென்றது என்று கேட்ட போது அவர் கூறுகிறார் என்னென்றால், அவர்களுடைய கடற்படை இல்லை, அவர்கள் சிறிய படகுகளை வைத்து கடற்கொள்ளையர்களாக மாறி இருக்கிறார்கள். அது அவற்றை பதிலாக இருந்தது. அடுத்ததாக அந்த கப்பல்களை பிடித்தது போர் நிறுத்த மீறலா என்று கேட்ட போது இல்லை, அது ஏனென்று சொன்னால் அது அமெரிக்காவின்டையோ இஸ்ரேலியோ கப்பல் இல்லை. அதாவது அது சுவிட்சர்லாந்து கப்பல் ஒன்று, கிரீக்கின் கப்பல் ஒன்று, UAE கப்பல் ஒன்று. அப்ப நட்பு நாடுகளின் கப்பலை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை என்பதற்கு அப்பால் அவர்கள்ட்ட பதில் இல்லை. அவர்கள் அதை சொல்லுவார்கள், அவர்களால் தாக்க முடியாது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ட்ரம்பை பொறுத்தவரையில் இதுவரை காலமும் காத்து கொண்டிருக்கிறார். அதாவது ஈரான் பதில் வரும் வரை காத்து கொண்டிருக்கிறார். ஈரான் சொல்லிவிட்டது நாங்கள் கேட்கவில்லை, போர் நிறுத்தத்தை நீடிக்க சொல்லி நாங்கள் கேட்கவில்லை, நீங்களாக போர் நிறுத்தத்தை நீடித்து விட்டு காத்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு அவ சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் பதில் எல்லாத்துக்கும் அவர்கள் பதில் வைத்திருக்கிறார். ஈரானிடம் பிளவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. அரச தலைவர் ஆன்மீக தலைவரை சந்திக்க முடியாத நிலை இருக்கின்றது. IRGC தனியாக இயங்குகிறது, அரசியல் பீடம் தனியாக இயங்குகிறது. எனவே அவர்கள் தங்களுக்குள் ஒரு பேசி முடிவு வருவதற்கு நாள் எடுக்கும் என்று ட்ரம்ப் சொன்னவரா, அதாலதான் நாங்கள் காத்திருக்கிறோம் என்று அதற்கும் ஒரு பதில் வச்சிருக்காங்க. அதாவது எல்லாத்துக்கும் பதிலை தேடுகிறார்கள் என்று அவர்களால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இல்லை என்றால் காலத்தை வாங்குவதற்காக பதிலை தேடுகிறார்களோ தெரியாது. என்று சொன்னால், இப்ப கடந்த 48 மணி நேரத்துல 26 C-17 குளோப் மாஸ்டர் விமானங்கள் ஐரோப்பாவுக்கு, அமெரிக்காவுக்கு இருந்து ஐரோப்பால இருந்தும் மத்திய கிழக்கு இஸ்ரேலுக்கு போயிருக்கின்றன. அதே நேரம் 5 P-8 மற்றது MQ-4C என்ற உளவு விமானங்கள் ஹார்முஸ் நீரிணை செங்கடலில் பறந்திருக்கின்றன. அதே சமயம் கடந்த 24 மணி நேரத்தில் 40 KC-135 மற்றும் KC-46 ரக டேங்கர் ரக விமானங்கள் அட்லாண்டிக்கை குரஸ் பண்ணி இங்கால EUக்கு வந்ததாக தரவுகள் காட்டுகின்றன. ஒரு புறம் அவர்கள் இந்த படைத்தல்களையும் மேற்கொண்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அது ஈரானுக்கு தெரியும் என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் அதற்குள் அவர்கள் எல்லா கேள்விகளுக்கும் அவர்களிடம் பதில் இருப்பதாகத்தான் தெரிகிறது. அவர்கிட்ட பதிலை பார்க்கும்போது நீங்கள் கேட்டது என்னென்று சொன்னால், ஈரான் குரல் வலையை முடக்கலாமா என்றால்,
ஈரானை பொறுத்தவரையில் தற்போதைய நிலையில் ஒவ்வொரு நாள் செல்லும் போதும் உலகம்தான் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை சந்திக்கிறது தவிர, அதே போல அமெரிக்காவும் மிகப்பெரிய நெருக்கடியை சந்திக்கிறது தவிர, ஈரான் மக்களுக்கு உண்மையில் நெருக்கடி தான், அவர்களுக்கு இழப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அவர்கள் அதற்குள் பழகி போனவை என்ற அவர்களுக்கு அந்த போர் போரில் சபை பண்ண வேண்டும். அதுக்காக அவர்கள் விலையை கொடுக்கிறார்கள். ஆனால் ஏனைய நாடுகளுக்கு அது இல்லை. இப்ப இவர்கள போருக்கு எங்கேயோ ஒரு ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கிற ஒரு குடும்பம் ஏன் அதிக விலையை கொடுத்து எரிபொருளை வாங்க வேண்டும், ஏன் அதிக விலையை கொடுத்து சாமான்களை வாங்க வேண்டும்? எங்கேயோ ஒரு இந்தியாவில் இருக்கிற குடும்பம் இன்றைக்கு இந்தியாவில் யூரியா உரம் 2 மடங்கு டபுள் த பிரைஸுக்கு வாங்குறாரு, எல்லா இதுவும் போட்டிருக்கிறார். இப்ப இந்த போர் உலகம் முழுவதையும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போது தென்னாப்பிரிக்காவின் சிறப்பு தூதுவர் ஈரானில் நிற்கிறார், ஈரானுக்கு போயிருக்கிறார். எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் எண்ணெய் வகை வாங்குவதற்காக முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார். அமெரிக்காவுக்கு பின்புலத்தில் ஒரு நோக்கம் இருக்கிறதா என்று சிந்திக்க தோன்றுவது ஏனென்றால், உங்களுக்கு தெரியும், இந்த போர் ஆரம்பித்து ஈரான் கூறியிருந்தது ஹார்முஸ் நீரிணையில் யாருமே பயணிக்க முடியாது என்று அவர்கள் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருந்தார்கள். அதன் பின்னர் பேச்சுவார்த்தையின் ஊடாக அந்த கட்டுப்பாட்டை எடுத்தார்கள், பயணிக்கலாம் என்று. இப்ப மீண்டும் முடக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அமெரிக்கா கூறியது என்னவென்றால், அந்த பகுதியிலிருந்து எங்களுக்கு எண்ணெய் வருவதும் இல்லை, எங்களுக்கு போகவும் தேவையில்லை என்று அப்படித்தான் சொன்னார்கள். நான் அப்படி சொல்வது தவறாக இருந்தால் நீங்கள் அதை சுட்டிக்காட்டுங்கள். அதே நேரத்தில் ஏனைய நாடுகள் மீது சீறி பாய்ந்தார், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் மீது சீறி பாய்ந்தார். என்னவென்று சொன்னால், உங்களுக்குத்தான் அங்கே இருந்து எண்ணெய் வருகின்றது, நீங்கள் போய் அதை திறந்து வையுங்கள் என்று அவர் கூறியிருந்தார். அவர்கள் இது செவிசாய்க்கவில்லை, அவர்கள் இருந்து விட்டார்கள். ஆனால் இப்பொழுது அமெரிக்கா போய் முற்றுகையிட்டிருப்பதற்கு காரணம் என்ன? மற்ற நாடுகளுடைய நலனுக்காகத்தான் அந்த முற்றுகையை இட்டு ஈரானை மண்டியிட வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முற்றுகையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு இதனால் எந்த ஒரு வருமானமும் இல்லை என்று சொன்னால், ஏன் அங்கே இவ்வளவு செலவழித்து அங்கே நிற்க வேண்டும்? உண்மைதான், நல்ல கேள்வி. என்னென்று சொன்னால், அமெரிக்காவை பொறுத்தவரையில் ட்ரம்ப் கூறுகிறார், பொருளாதார ரீதியாக அவர் கூறுகிறார் என்றால் தங்களிடம் எண்ணெய் இருக்கின்றது, தாங்கள் அந்த எண்ணெயை உண்மையாக அமெரிக்காவின் நிறுவனங்கள் அதிக நிதியை சம்பாதிக்கின்றன, எண்ணெயை விற்பனை செய்யலாம், தங்களுக்கு அதால் வருமானம் தான் வரும். அது பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்களுக்கு போர் இல்லாட்டியும் கூட வருமானம் வந்திருக்கு, அது பிரச்சனை இல்லை. இந்த போரில் தான் இப்படியே முற்றியை விட்டு வெளியேறினால் ஈரான் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டி வரும். அதற்கு பிறகு ஈரான் மீது எந்த தடைகளும் வேலை செய்யாது. அதற்கு பிறகு ஈரானை எந்த அணு ஆயுத அமைப்புகளும் கட்டுப்படுத்த முடியாது. அதற்கு பிறகு வளைகுடா நாடுகளில் தங்கள் தளத்தை வைத்திருக்க முடியாது. எல்லாவற்றையும் இழந்து போய் நிற்கிறார்கள். இதை திருப்ப கொண்டு வருவதற்கு ஈரான் மீது ஒரு கடுமையான அழுத்தத்தை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஈரான் ஏதாவது ஒன்றை விட்டு தர வேண்டும் என்று சொல்லி அதற்குத்தான் இந்த அழுத்தமே தவிர, அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த போரை தோல்வியடைந்தால் அது அமெரிக்காவின் இருப்பையே காலி செய்துவிடும். வளைகுடா நாடுகளில் கூட அவர்கள் நீக்க முடியாத ஒரு நிலை. என்னென்று சொன்னால், ஈரான் அதற்கு பிறகு ஹார்முஸ் நீரிணையை கட்டுப்படுத்தும். அதுக்கு பிறகு இப்ப இவர்கள் அடித்தாலும் ஹார்முஸ் மூடப்படும். உலகம் இவர்கள் அடிப்பதற்கு ஒருபோதும் இணங்காது இனி வரும் காலங்களில். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு ஈரான் டிப்யூட்டி, அதாவது பிரதி சபாநாயகர் அறிவித்திருக்கிறார், முதலாவது டோல் காசு, அந்த கப்பலுக்கான காசு இன்று வாங்கப்பட்டு ஈரான் சென்ட்ரல் பேங்குக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அப்ப அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால், இனி இது பழக்கமாக வந்துவிடும், மாற்றிவிடும். ஒரு உலகம் மாறிவிட்டு இவர்கள் எதிர்பார்க்காத ஒரு சிக்கலுக்கு மாட்டிவிட்டார்கள். இந்த சிக்கலை எடுப்பதற்காகத்தான் அமெரிக்கா படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது. இல்லாத கதைகள் எல்லாத்தையும் உருவாக்கி கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பதில்களை தேடுகிறார்கள். நிருபர்மார் கேட்பார்கள் கேள்வி, அது தப்ப முடியாது. அதற்காக பதில்களை தேடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர நிலைமை அதுதான். ஏனென்றால் இப்படியே விட்டுட்டு போக முடியாது. அணுக்குண்டு அடிப்பது போல கூட பாசாங்கு பண்ணி பார்த்தார்கள். ஈரான் எதற்கும் அசையவில்லை. இப்ப பாருங்கள், ஈரான் இதில் தோற்றிருந்தார், ஈரானுக்கு கடும் அழுத்தங்கள் இருந்தார், ஈரான் தான் கெஞ்சி கேட்க வேண்டும். பாகிஸ்தான் அதாவது பேராசிரியர் ஜெஃப்ரி சாக்ஸ் ஒன்றை கூறியிருக்கிறார், பாகிஸ்தான் ஆவணங்கள் இப்போது கசிந்திருக்கின்றன, அதில்
இந்த முதலாவது போர் நிறுத்தம் அமெரிக்கா பாகிஸ்தானிடம் கெஞ்சி கேட்டுத்தான் பாகிஸ்தான் செய்து கொடுத்தது சொல்லி இருக்கிறார். அவர் அதைத்தான் சொல்லி இருக்கிறார். எனவே நான் அன்றைக்கு அந்த போர் நிறுத்தம் நீடிக்கப்படுமா அல்லது சண்டை துரோகமா அன்றைக்கு நாங்கள் சொன்ன அமெரிக்கா கெஞ்சி கேட்டு வாங்கின போர் நிறுத்தம் மீற மாட்டார்கள். இப்போதைக்கு மீறினால் அடுத்த பிரச்சனை என்னவென்று சொன்னால் ஈரானிடம் இன்னும் பல இலக்குகள் எல்லாம் இருக்கின்றன. நேற்று கூட நீங்கள் பார்க்கலாம், குரம் ஷகர் 4 ஏவுகணையைத்தான் அவர்கள் நேற்று காட்சியகப்படுத்தியிருந்தார்கள். அதாவது இந்த போர் நிறுத்தம் முடிகிற அன்று இரவு அந்த ஏவுகணை கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தூரம் பாயக்கூடியது, 80 குண்டுகளை சுமந்து செல்லும், ஒலியை விட 15 மடங்கு வேகத்தில் செல்லக்கூடிய ஏவுகணை. அதை இதுவரையில் யாரும் தடுக்கவும் இல்லை, தடுக்கவும் முடியாது என்று கூறுகிறார்கள். அப்படி ஏராளமானது இருக்குது. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்ப ஈரானை ஏன் இவர் முற்றுகை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இந்த போரை ஆரம்பிக்கும் போது அதை எப்படி முடிப்பதென்று தெரியவில்லை என்றால் இவர்களிடம் பிளான் ஏ இருந்ததே தவிர பி இருக்கவில்லை. பிளான் ஏ என்னென்றால் வெனிசுலா மாதிரி தலைமை பீடத்தை அடித்து விட்டு பிரதி அங்கே இருக்கிற இன்னொரு அரசியல் தலைவர் தலையில துப்பாக்கியை வச்சால் அவர் தாங்கள் போடுற ஒப்பந்தத்துல சைன் பண்ணுவார். இப்ப வெனிசுலா அதுதான், தலைவரை தூக்கி போட்டு பிரதி தலைவற்ற தலையில துப்பாக்கியை வச்சு நீ அல்லது உன்னையும் தூக்குவர் அல்லது உன்னிடம் தடையை கொண்டவன் என்றால் அவ எல்லாத்தையும் சைன் பண்ணு. அதே ஒரு நிலைமை, அது பிளான் ஏ மட்டும். அது பிழைச்சால் என்னன்றது ஒன்றும் இல்லை. இப்ப முற்றியை வச்சு கொண்டுதான் அடுத்த பிளான் பியை தேடுகிறார்கள். நீங்கள் இப்படி கூறுவீர்கள். பிபிசி நிருபர் ஒருவர் கேட்ட பொழுது அவர் கூறினார், நான் என்ன செய்து கொண்டிருந்தாலும் அது மிகவும் சிறப்பாக செயல்படுவதாகத்தான் அவர் கூறியிருந்தார். எடுக்கிற முடிவுகள் எல்லாமே பெர்ஃபெக்டாக போய்கொண்டிருக்கின்றது கூறியிருக்கிறார். இதே நேரத்தில் இப்ப இந்த ஹோமஸ் நீரிணை தொடர்பாக கூறும்பொழுது ஈரானுடைய இன்னொரு கப்பலையும் அமெரிக்கா கைப்பற்றியிருப்பது போல் தெரிகின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? ஈரான் இன்னும் ஒரு கப்பலான எண்ணெய் கப்பலான மஜஸ்டிக் எக்ஸ் என்ற கப்பலை இந்து சமுத்திர பிராந்தியத்தில் வைத்து அமெரிக்கா இன்று கைப்பற்றி இருக்கின்றது. ஈரானிய ஊடகங்களும் அதனை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. அதாவது இவர்கள் தொடர்ச்சியாக இந்த கப்பல்களை கைப்பற்றும் நடவடிக்கைகள் தொடரப்போகிறது போலதான் கிடக்கிறது. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அதே சமயம் ஈரானும் அதற்கான பதிலடியை கொடுக்கும் என்றுதான் நினைக்கிறேன். இது இப்படியே தொடர்ந்தால் செங்கடல் மூடப்படுமாக இருந்தால் அது மேலும் பெரிய அனர்த்தத்தை கொண்டு வரும். ஏற்கனவே உலகம் மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்தில் தான் சந்தித்திருக்கின்றது. அதே சமயம் சோமாலியா பகுதியில் இப்ப யூகே என்டிஓ ஒன்றை கூறியிருக்கின்றது. யூகே கடல்சார் நிறுவனம் கூறியிருக்கிறது, இன்று சோமாலியா கடற்பரப்பில் வைத்து கொள்கலன் கப்பல் ஒன்றின் மீது சிறிய படகுகளில் வந்தவர்கள் துப்பாக்கி பிரயோகம் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது உலகம் எங்கும் ஒட்டுமொத்த ரீதியாக இந்த கப்பல் போக்குவரத்து முற்றாக ஸ்தம்பித்து போகிற அளவுக்கு போயினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அல்லது எல்லா கப்பல்களையும் மாறி மாறி மூழ்கடித்தாலும் நாங்கள் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. ஆனால் அதற்கு பிறகு ஒன்றை கட்டுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கும், அதுக்கு பிறகு சப்ளை எப்படி இருக்க போகிறன்றதை யாரும் கற்பனை செய்து பார்க்க முடியவில்லை. இதை யாரும் நிறுத்தப் போவதாகவும் இல்லை. ஏனென்று சொன்னால் லெபனான் பிரச்சனையில் கூட அவர்கள் இஸ்ரேல் பிரச்சனையில் கூட கூறுகிறார்கள், நீங்கள் எல்லோரும் மௌனமாக இருப்பதுதான் இஸ்ரேல் உலகம் செய்யறதுக்கு காரணம், நீங்கள் எல்லோரும் மௌனமாக இருக்கு. அதே போலதான் இந்த போரிலும் யாருமே எதையும் சொல்லாமல் மௌனமாக இருப்பது மேலும் மேலும் பிரச்சனை ஆழமாகிக் கொண்டு ஷூட் கில், சுட்டு கொல்லுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருக்கின்றார். என்ன, ஹோமஸ் நீரிணையில் கன்னி வெடிகளை வைக்கும் படகுகள், ஒரு சிறிய படகுகள், முதலில் கூறினார் படகுகள் எல்லாம் கடலுக்கு அடியில் இருக்கின்றன, இப்ப அவற்றை கண்டால் உடனடியாக சுட்டு விழுத்துங்கள் என்று கூறியிருக்கின்றார். ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா? அவர்களிடம் நான் கூறியது போல பெருமளவான கிட்டத்தட்ட அந்த நேற்று இந்த 2 கப்பல்களையும் கைப்பற்றிய அதிவேக விசை படகுகள் என்று சொல்றது ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட், அது கிட்டத்தட்ட 300 படகுகளுக்கு மேல் இருக்கின்றது. அது சிறிய படகுகள். அதை சுட வேண்டும் என்று சொன்னால் ஏவுகணைகள் தேவை. அது கப்பல்கள் ஏற்கனவே இவர்களுடைய கப்பல்கள் 300 கிலோமீட்டருக்கு அங்காலதான் நிற்கின்றன. சரி, அப்பாச்சி ஹெலிகாப்டரை கொண்டு போகலாம் அல்லது A-10C கிரக விமானங்களை கொண்டு போகலாம் என்று சொன்னாலும் அது மேன் பேட்ஸ் இருக்குது. அது ஒரு மோதலில் தான் முடியும்.
ஈரான் ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்துமாக இருந்தால், அல்லது ஈரான் பதில் தாக்குதலுக்கு கப்பல்களை நோக்கி ஏவுகணையை செலுத்துமாக இருந்தால் களத்துக்குள் இறங்க வேண்டிய ஒரு நிலைமை. இப்ப ட்ரம்ப் இப்படி எத்தனையோ சொல்லுவார். பாப்பா சில சமயங்களில் போரை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அவ்வாறு செய்யலாம். ஆனால் கன்னிவெடிகளை விதைப்பதற்கு இது ஒரு பிரச்சார உத்தியை தவிர கன்னிவெடிகளை அவர்கள் நீர்மூழ்கி கப்பலாலே விதைத்து விட்டு போகலாம் என்று சொன்னால் அது 21 கிலோமீட்டர் நீந்தி வருபவர்களை கொண்டு வச்சுட்டு போகலாம். அதுக்கு கப்பல் படகுகள் கூட தேவையில்லை. ஆனால் இவர்கள் அதை பெரிதாக இப்போது ஜெர்மனி கூறியிருக்கின்றது தாங்கள் கன்னிவெடிகளை அகற்ற தயாராக இருப்பதாக, பிரித்தானியா கூறியிருக்கிற தயாராக இருப்பதாக. ஓகே, தயாராக இருக்கிறீர்கள், யார் போறது? அதான பிரச்சனை. இப்ப யார் அதுக்குள்ள போறது என்றதான் இப்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இப்ப இந்த கடற்படை தொடர்பாக கூறும்பொழுது அமெரிக்காவுடைய கடற்படை செயலாளர் திடீரென்று பதவி விலகி ஓடிவிட்டார் என்று செய்திகள் வந்திருக்கின்றன. இது தொடர்பாக, இது நேற்று நடந்த சம்பவம், நாங்கள் எங்களுக்கு பேசுவதற்கு நேரம் கிடைக்கவில்லை. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? உண்மைதான். என்னென்று சொன்னால் அமெரிக்காவின் கடற்படையின் செயலாளர் வந்து யான்சி பேலிங் அவர் வந்து திடீரென்று தனது பதவியை ராஜினாமா செய்து விட்டார். அது வந்து அமெரிக்காந்த படைத்தரப்பில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு டசன் ஜெனரல்களை தூக்கி எறிந்தார்கள், பதவியில் இருந்து விலக்கினார்கள். அதற்கு பிறகு இப்போது கடற்படையின் செயலாளர் போகிறார். அதுக்கு பிறகு புலனாய்வுத்துறையின் தலைவர் வந்து கபாட்டுக்கு, அவருக்கு துல்சி கபாட் அவருக்கு பதவி நீடிப்பு கொடுக்கப்பட மாட்டாது, இந்த மிட்டமுடன் அவரை வீட்டுக்கு அனுப்ப போகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது உள்ளுக்குள் இவர் அமெரிக்காவின் கட்டமைப்புக்குள் பாரிய உடைவுகள் வருவதாகத்தான் அவதானிகள் இதை கூறுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இப்ப நீங்கள் பாருங்கள், 12 ஜெனரல்களை ஒரு கடற்படையின் செயலாளரை போர் உச்சக்கட்டமாக நடைபெறும் போது ஈரானில் பணி நீக்கியிருந்தால் அதை இந்த ஊடகங்கள் எப்படி கதைத்திருக்கும் என்று கற்பனை செய்து பாருங்கள். இப்ப ஈரானில் அவ்வாறு ஒன்று நடந்தது என்று சொன்னால் எப்படி பேசுவார்கள்? ஈரான் உடைந்து விட்டது, வீழ்ந்து விட்டது, நொறுங்கி விட்டது, அப்படித்தான் போடுவார்கள். சரி, சீனாவில் இப்படி நடந்தால் என்னென்று போடுவார்கள்? சீனாவில் கூட அண்மை நடந்தது. சீனாவில் குழப்பம், ஆட்சி கவிழ்கிற, அப்படித்தான் போடுவார். அதே நிலைமைதான் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதுவும் போர். இப்ப கடற்படை ஒரு முற்றுகைக்குள் இருக்கு. கடற்படை தான் இந்த முற்றுகையை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. இப்போது போர் என்று சொன்னால் கடற்படை தான் போரில் இருக்கின்றது. அந்த கடற்படை அந்த போரில் இருக்கின்ற ஒரு உச்சக்கட்ட நேரத்தில் கடற்படையின் செயலாளர் பதவி விலகுவது என்பது சிலர் கூறுகிறார்கள் அது உண்மையில் ஒரு பேரழிவு என்றுதான் கூறுகிறார். அடுத்ததாக என்னென்று சொன்னால் கடற்படைக்கு போட்டவர் வந்து இப்ப பேர்லினுக்கு பொறுத்தவரையில் அவர் வந்து மேனேஜ்மெண்ட் LLCI நிறுவனத்தை நிறுவி வழிநடத்தியவர். அதாவது ஒரு பைனான்சியல் நிறுவனம். அதே போல டெல் டெக்னாலஜியின் தலைமை செயல் அதிகாரியான மைக்கேல் டெல்லுக்காக அவர் MST கேபிட்டல் LP என்ற தனியார் முதலீட்டு நிறுவனங்களை இணைந்து நிறுவி நடத்தி வந்தவர். அதாவது அவர் ஒரு செல்வந்தர். இந்த ட்ரம்பின் குடியரசு கட்சிக்கு ஒரு பிரதான நன்கொடையாளர், அப்ப ஒரு வங்கியாளர். அவருக்கும் கடற்படைக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவருக்கும் படையினருக்கும் கூட எந்த தொடர்பும் இல்லை. அவரைத்தான் 2024 ட்ரம்ப் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தும் போது இவர் இந்த நிறுவனங்களை எல்லாம் நிறுவி மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு கொண்டு வந்தவர். எனவே அமெரிக்கா முதல் என்ற அந்த தன் கோஷத்தை இவர் முன்னெடுத்து செல்வார் என்றும் கடற்படையை வழிநடத்துவார் என்று சொல்லியும் பணக்காரர் அவருக்கு கடற்படை என்றாலே என்னென்று தெரியாதுதான் அந்த பிரச்சனை. இப்போது அவருக்கு இந்த முற்றுகை ஏன் நடக்கிறது, கடற்படை என்ன செய்கிறது, அவருக்கு அவரை பார்த்தார் டீசெண்டா இதுல இருந்து ஓடிடுவோம் என்று சிலவோட தப்பி ஓடினாரோ தெரியாது, பதவி விலகிவிட்டார். கொடுத்த நன்கொடைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பதவியை கொடுத்து நன்றி கூறியிருக்கிறார் போல் தான் தெரிகிறது. அது தாக்கம் பிடிக்க முடியாமல் ஓடிவிட்டார். சரி, அதுதான் போட்டுக்கு. சரி, கப்பல் தொடர்பாக நாங்கள் பேசும் பொழுது புதிதாக தயாரிக்கப்பட்ட, அதாவது டிஸ்ட்ரோயர் கப்பல், அழிப்பான் கப்பல் என்று நீங்கள் அடிக்கடி கூறுவீர்கள், இது இன்னும் பாவனைக்கே வரவில்லை. அது தீப்பற்றி எரிந்திருக்கின்றது. சகுனம் சரியாக இல்லாத போல் இருக்கின்றது. என்ன நடந்தது உண்மையாக? அமெரிக்காண்ட கடற்படைக்கு மிகப்பெரிய ஒரு
கடினமான காலம் போலதான் இருக்கின்றது. என்னென்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், முதலில் இந்த கடற்படையின் ஜெரால்ட் ஃபோர்ட் வந்து சேதமடைந்து கிரீக்கு கொண்டு செல்லப்பட்டது. அது உடனடியாக ஏதாவது ஒரு துறைமுகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்றுதான் இருந்தது. ஆனால் வளைகுடா நாடுகள் இருக்கிற எந்த துறைமுகத்தை இவர்களால் பாவிக்க முடியாது. எனவேதான் கிரீக்கு கொண்டு போனார்கள். இப்போது கடற்படை தளபதி ஓடி இருக்கின்றார், கடற்படை இந்த செயலாளர். இப்ப பார்த்தால் அமெரிக்காவின் ஜூம் பெட் என்று சொல்கின்ற USS ஜூம் பெட் என்று சொல்கின்றது. இது வந்து ஸ்டெல்த் விமானம். நீங்கள் இதுவரை விமானங்களில் ஸ்டெல்த் வகையை பார்த்திருப்பீர்கள். இது வந்து உருமறைப்பு உடையது. அதாவது ரடார்ந்த கண்களுக்கு புலப்படாதவாறு 3 கப்பல்கள் $24 பில்லியன் கட்டி கொண்டிருந்தார்கள். அது 27ஆம் ஆண்டு 28ஆம் ஆண்டு தான் பாவனைக்கு வரும். அந்த கப்பல் துறைமுகத்தில் நிற்கும் போதே தீப்பற்றி எரிந்ததாகவும், $8 பில்லியன் பெறுமதியான கப்பல் கடுமையாக சேதமடைந்திருப்பதாகவும், அதில் 3 கடற்படையினர் காயமடைந்ததாகவும் பொது தகவல்கள் வருகின்றன. அமெரிக்கா துறைமுகத்துக்கு அது தீப்பற்றி இருக்கின்றது. அது கிட்டத்தட்ட 2 155 மில்லிமீட்டர் கனனாக இருக்கலாம், மற்றது 87 இன்ச் ராக்கெட்டுகளாக இருக்கலாம் என்று. அது ஒரு டிஸ்ட்ராயர் கப்பல், அழிப்பான் கப்பல் தான். ஆனால் இதுவரை வேற எந்த கடற்படையிடமும் இல்லாத ஒரு ஸ்டெல்த் வகை கப்பல் என்று கூறப்படுகிறது. அது சேதமடைந்த தீப்பற்றி எறிந்து இருப்பதாக இப்போது அமெரிக்கா தெரிவித்தது. நிறைவாக அரசுகளே, போர் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்பொழுது என்று தெரியவில்லை. இருந்தாலும் உலக பொருளாதாரம் ஒரு பெரிய ஒரு ஆட்டம் கண்டிருக்கின்றது. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த போர் முடிவுக்கு வந்துவிட்டு வையுங்கள், நாளை முடிவுக்கு வந்துவிட்டு வையுங்கள், எல்லாம் ஓரளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து முடிந்தாலும் எண்ணெய் வருகின்ற நாடுகள், உரம் வருகின்ற நாடுகள், அவர்கள் தங்களுடைய அந்த போர்ட்ஸ் துறைமுகங்களை சரிபார்க்க வேண்டும். எண்ணெய் தயாரிக்கின்ற சுத்திகரிக்கின்ற அந்த நிலையங்களை சரிபார்க்க வேண்டும். அந்த சேதங்களை திருத்துவதற்கு நேரம் வேண்டும். அவை எல்லாமே நேரம் எடுக்க போகின்றது. நேரம் எடுக்குமாக இருந்தால் 1 மணி 2 மணி நேரம் இல்லை. நான் கூறுவது 1 மாதம் 2 மாதம் 3 மாதங்கள் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால் தொடர்ந்து அங்கிருந்து எண்ணெய், உரம், கேஸ் அவை வராமல் விடும் பொழுது எவ்வளவு தாக்கத்தை, எவ்வளவு காலத்துக்கு இந்த பொருளாதாரம் ஏற்படுத்தும், தற்பொழுதுள்ள பொருளாதார தாக்கமும் எவ்வாறு இருக்கின்றது என்றதையும் கூறுவீர்களா? கடுமையான பொருளாதார நெருக்கடிக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள். எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அதை வெளியில் சொல்வதற்கு நேரமும் ஒருவருக்கும் கிடைப்பதில்லை. இப்போது அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் கூறியிருக்கின்றது 2026ஆம் ஆண்டுக்கான தனது எரிபொருள் செலவு மட்டும் $4 பில்லியன் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லி. அதே போல லீ மொண்டே என்றது பிரான்சின் ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. பிரான்சுக்கு இந்த போரினால் ஏற்பட்ட இழப்பு $6 பில்லியன் என்று கூறியிருக்கின்றது. அதே சமயம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்தியாவை பொறுத்தவரையில் இப்போது செய்தியா போட்டிருக்கிறார்கள், இந்தியா வந்து 2 மடங்கு விலை கொடுத்து யூரியா என்ற பசலையை இறக்குமதி செய்வதாகவும், ஒரே டெண்டரில் அது 2.5 மில்லியன் மெட்ரிக் டன் நைட்ரஜன் அடிப்படையிலான உரத்தை இறக்குமதி செய்ய இருப்பதாகவும், கிட்டத்தட்ட ஒரு டொன்னுக்கு $135 விலையில் 1.5 மில்லியன் மில்லியன் யூரியாவை இந்தியா இப்போது வாங்க வேண்டிய நிலையில் இருப்பதாகவும், அதாவது முன்னர் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிட்டத்தட்ட $400 இருக்கு. 400 தொடக்கம் $500 இருக்கும். இது வந்து அது மட்டுமல்லாது, இந்த சமீபத்திய இறக்குமதிகள் 2025ஆம் ஆண்டில் இந்தியாவின் இறக்குமதி சுமார் 10 மில்லியன் டன்களாக இருந்தது என்று சொல்லியும், ஆனால் இது இப்போது ஒரு 1/4 பங்கை கூட எட்டவில்லை. அதாவது 1/4 பங்கைத்தான் அவர்களால் இறக்குமதி செய்ய முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். அது விவசாயத்தை கடுமையாக பாதிக்கும். அது மட்டுமல்லாது எரிபொருளும் விலை அதிகம், உரமும் விலை அதிகம் என்றால் மிகப்பெரிய ஒரு சிக்கல். அடுத்தது ஐரோப்பிய ஒன்றியத்தை பார்த்தால் கூறியிருக்கிறார்கள், நாள் ஒன்றுக்கு இந்த போர் நடந்து கொண்டிருப்பதால் நாள் ஒன்றுக்கு 500 மில்லியன் யூரோக்கள், கிட்டத்தட்ட $600-650 மில்லியன் இருக்கு. அதாவது இந்த மத்திய கிழக்கு மோதல் தீவிரமடைந்ததை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் எரிசக்தி நெருக்கடி ஆழமடைந்து வருவதால் அது பல மாத கால நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொண்டிருப்பதாகவும், மேலும் எரிபொருள் இறக்குமதிக்காக அந்த அமைப்பு இப்போது மிக அதிக தொகையை செலுத்துவதாகவும் எரிசக்தி ஆணையாளர் ஜோர்ஜ் ஜேசன் தெரிவித்திருக்கின்றார். அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அதாவது இந்த
தற்போதைய காலப்பகுதியில் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்பட்ட இழப்புகள் மட்டும் 28 பில்லியன் டாலர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது 24 பில்லியன் யூரோக்கள். இதை கணக்கு பார்த்தால் அவர் கூறுகிறார், ஒவ்வொரு நாளும் தாங்கள் கிட்டத்தட்ட 500 மில்லியன் யூரோக்களை மேலதிகமாக செலவிட்டு வருவதாக கூறியிருக்கிறார். அதே சமயம் IEA என்ற இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி இந்த தலைவர் CNBC-க்கு கொடுத்த நேர்காணலில் கூறியிருக்கின்றார், ஒரு நாளைக்கு 13 மில்லியன் பேரல்கள் எண்ணெய் பற்றாக்குறையாக ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் போக போக இந்த எண்ணெயின் பற்றாக்குறை மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டு செல்வதாக கூறியிருக்கிறார். இப்போது உங்களுக்கு தெரியும், சோமாலியாவிலும் UKMTO கூறியிருக்கின்றது தாக்குதல் நடைபெற்றதாக. எல்லா இடமும் கடல் கொள்ளையர்கள் என்ற ஒரு நிலைமையாகத்தான் இருக்கின்றது. அமெரிக்கா அதற்கான ஆரம்பித்து வைத்தது. இப்ப அமெரிக்கா செய்வதும் ஒரு கடல் கொள்ளைதான். ஆனால் இந்த உலக நாடுகள் முழுக்க அதற்கான விலையை செலுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார். செய்வதும் கடற்கொள்ளை என்று சொல்லும் பொழுது அவர்கள் கோட்டு சூட்டு போட்டவர்கள் அவர்கள் செய்வதெல்லாம் எப்பொழுதுமே நேர்மையாகத்தான் நல்லாகத்தான் இருக்கும் என்பதைத்தான் நாங்கள் கூறலாம். சிறப்பு அரசர்களே, இன்று கூட நிறைய தகவல்களை உயிரோடி தமிழ் உறவுகளுக்கு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடி தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.